2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. விதவையான அந்த அம்மாவை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எலிசா தீர்க்கதரிசியினுடைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கடன் பிரச்சனை. இந்த கடன் பிரச்சனை நிமித்தம் தன்னுடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்த வருகிறான். கடன் கொடுத்தவன் வருகிறான். இந்த அருமையான அம்மா தீர்க்கதரிசியை தேடி போகிறார்கள். எலிசா தீர்க்கதரிசியை பார்க்க போகிறார்கள். அந்த மனுஷனிடத்தில் தன்னுடைய காரியங்களை சொல்லுகிறார்கள். எலிசா தீர்க்கதரிசி சாதாரணமானவரா? தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டிருந்த தேவ மனுஷன். அவர் சொல்லுகிறார், ஆமீன் சோதரர்களுடைய இந்த விதவினுடைய காரியங்களெல்லாம் கேட்ட மாத்திரத்தில் அந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது. தேவனுக்கு அது போதும் உங்களை ஆசீர்வதிக்க. உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அது போதும் உன்னை வர்த்திக்க பண்ண. எலிசா சொல்கிறார், நீ போ, அக்கம் பக்கத்து வீட்டில் எல்லாம் வெறும் பாத்திரங்களை வாங்கி உன் பிள்ளைகளை உள்ளே விட்டு நீயும் உள்ளே போய் கதவை சார்த்தி விட்டு இருக்கிற அந்த குடத்தில் இருக்கிற எண்ணெயை எல்லா வெறும் பாத்திரங்களிலே விடு. அப்படி இவர்கள் அப்படியே செய்கிறார்கள். இதுதான் விசுவாசம். ஆமேன், ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். இருக்கிறதை வைத்து ஆசீர்வதித்து கனப்படுத்துகிற தேவன். அவருடைய வறுமை மாறினது, நெருக்கங்கள் மாறினது, தரித்திரம் மாறினது. அவர்கள் ஆசீர்வாதமாய் கர்த்தர் அவர்களை மாற்றிவிட்டார். நம்முடைய தேவன் பெரியவர். இன்றைக்கு தேவையின் மத்தியில் இருக்கிறீங்களா? ஐயோ, இதை வைத்து என்ன தொழில் செய்ய, இதை வைத்து எப்படி பிள்ளைகளை நடத்த, இதை வைத்து என்ன செய்ய என்று சொல்லி தடுமாறி கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதிருங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஃபுல் வீடியோவை பார்க்க ஹேண்டில் கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.